அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய பாசத்தை ரசூலுல்லாஹ் சொல்ற நேரம் நம்ம யாருக்கும் சொர்க்கம் போயிடாது. என்ன அவனுடைய பாசம் மட்டும் இல்லைன்னால் உங்க யாருக்கும் சொர்க்கம் போகலாம்ன்றாங்க ரசூலுல்லாஹ். நீங்கள் எல்லாம் இபாதத்து செய்யறது மூலமாக சொர்க்கம் நுழைய மாட்டீர்கள் என்றாங்க. சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யார் சொல்லலாம் அல்லன்ட்டு நீங்களும் அப்படியே யார் சொல்லலாம்? நிறைய எல்லாம் கஷ்டப்படுறீங்களே, நிறைய இது பண்றீங்களே, நிறைய தொழுறீங்களே, உங்களுடைய இபாதத்தாலே சொர்க்கம் போயிடாத யார சொல்லலாம்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இல்லை என்னுடைய இபாதத்தாலே சொர்க்கம் போகலாது, அல்லாஹ்வுடைய அருளால் அவன் என்னை அரவணைத்துக் கொண்டாலே தவிரன்றாங்க ரசூலுல்லாஹ். எவன அல்லாஹ் அருளால் அரவணைத்துக் கொள்றாங்களோ அவர்களை தவிர. நல்ல ஒரு கணக்கு போட்டுருங்க, அல்லாஹ் யாரையெல்லாம் பாச நேசம் கொள்றான்னு வைங்க, சொர்க்கம் போயிடுவாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, ஒண்ணுமே பண்ணாதவங்க விபச்சாரம் செய்த ஒரு ஆள் கிணத்துல இறங்கி கீழே சொக்ஸ்ல காலணியில தண்ணி படுவது, கீழே உள்ள தண்ணி, ஒரு நாய் நாக்கு நீட்டு இருக்குது, தாகத்துல வெம்பி சாவுது. இத பார்த்து அந்த பொம்பளைக்கு என்னாச்சு, ஒரு உணர்வு வந்துட்டு, நாய்க்கு கொஞ்சம் தண்ணி கொடுக்கணுமே அப்படின்னு வந்ததுனால கீழே இறங்கிட்டாங்களே. காலணியில பட்ட தண்ணி புதுசெல்லாம் எடுக்கல, அதை எடுத்து புளிஞ்சு நாய் நாக்கில் விடலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அல்லாஹ்வுக்கு அவன் மேல ஒரு அன்பு வந்துட்டு, தகலல் ஜன்னah, சொர்க்கம் பேரு, உனக்கு சொர்க்கம்.